சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கம் அவங்களோட அந்த ஃபேமிலியை பற்றி ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாவிலேருந்து வந்து ஒரு பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக அவங்க கூடயே இருந்து அவங்கள பேட்டி எடுப்பாங்க. அப்போ தான் வந்து தமிழ்ச்செல்வியை நீங்கள் தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுப்பாங்க. இதே கொஷினை தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டப்ப, ஆமாம் நான் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கூட சப்போர்ட் பண்ணல, ஆனால் என் ஹஸ்பண்டும் என்னோட மாமனார் தான் சப்போர்ட் பண்ணி என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேட்டியாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வியை வந்து எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போகணும், இது எல்லாத்தையும் வீடியோவாக எடுக்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அங்கே எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் தமிழ்ச்செல்வியை வந்து சேதுபதி தான் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே சேதுபதி தான் ஊட்டி விடுறாங்க. அவங்க கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்லேருந்து வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து நியூஸில் போடுறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது மூலிமா அவங்க 2 பேரும் ஒரு க்ளோஸாக இருக்காங்க, இது உலகத்துக்கே தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆனால் இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஃப்யூச்சரில் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க. இல்லைனாலும் உங்கள் குழந்தை வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.